ஏற்காட்டில் கோடை விழா தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவர்ந்த மலர் சிற்பங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. வேளாண் உற்பத்தி ஆணையர் அபூர்வா, தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன், சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் விழாவை தொடங்கி வைத்தனர். வரும் 26ஆம் தேதி வரை விழா நடைபெறுகிறது. இதையொட்டி தோட்டக்கலை துறை சார்பில் 7 லட்சம் மலர்களை கொண்டு ஏற்காடு அண்ணா பூங்காவில் மலர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரம்மாண்ட காற்றாலை, முத்துச்சிப்பி, நண்டு, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை மீன் போன்றவை மக்களை வெகுவாக கவர்ந்தன. மேலும் டொனால்டு டக், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி ஆகியவை மரங்களை நடுவது போலவும், டோரா, புஜ்ஜி ஆகியவை மலர் சிற்பங்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 30,000க்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை கொண்டு மலர் கண்காட்சியும், மலர் தோரணங்கள், மலர்களாலான செல்ஃபி பாயிண்ட் ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்காட்டின் காப்பி ரகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல தாவரவியல் பூங்கா, எரிப்பூங்கா, ரோஜா தோட்டத்திலும் மலர் சிற்பங்கள், மலர் அலங்கார தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா மையங்களில் உள்ள மரங்கள் இரவில் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. அதேபோல கலை, இன்னிசை நிகழ்ச்சிகள், படகு போட்டி போன்றவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் கனமழை பெய்திருந்த நிலையில் நேற்று பனியும் லேசான தூறலும் இருந்தது. ஏற்காட்டில் குளிர்ந்த காற்று வீசியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலத்திலிருந்து வணக்கம் தலைமுறை செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சுலைமான். எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஏற்காடு மலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சி நடக்கிறது. அது ஒவ்வொரு மலர்களும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான மலர்களை கொண்டு இங்கே அலங்கரப்பட்டு ஒரு காட்சி பொருளாக வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா 47வது மலர் கண்காட்சி இந்த ஏற்காட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலா பயணிகளை கண்டு கழிப்பதற்காக பல்வேறு இடங்களில் மலர் ஆட்டு வடிவிலும், அதுக்கு டோரி மலர்களும், அப்புறம் மீன், நண்டு, இது போல ஒரு பல்வேறு விதமான ஒரு தோற்றங்கள்ல மலர் கண்காட்சி இங்கே நடைபெற்று வருகிறது. இதை காண்பதற்காக மக்கள் பல்வேறு ஊர்கள்ல இருந்து இங்க வர இருக்கின்றனர். இந்த மலர் கண்காட்சியானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தோட்டக்கலை சார்பாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசும் இந்த மலர் காட்சிக்கு சிறப்பு கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஏற்காடு நிர்வாகம் சிறப்பான இந்த மலர் காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நியூஸ் வணக்க தலைமுறைக்கு ஏற்காடுல இருந்து முகமது சுலைமான். காயத்திலிருந்து வந்திருக்கோம். ஏற்காடு வந்தோம். 2 நாள் ட்ரிப்பு நல்லா தான் இருந்துச்சு. மழை இல்லாமல் இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. 2 நாள் பரவாயில்ல, மழை இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. இங்கே ஃப்ளவர் ஷோனாங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது.